பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இல்லை, சந்தோஷம்தானே? ஒரு புதிய மாதத்தை காண்பது சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தருகிறார், அதை வச்சுதான் சந்தோஷம். அப்படிதான் நினைக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அருமையான வார்த்தை தருகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 15:57 நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க ஒரு அழகான பாட்டு பாடி இருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அனுதின வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாச போராட்டம் வரும், ஆவிக்குரிய போராட்டம் வரும், பிசாசினால் உண்டாகிற போராட்டம் வரும், மனுஷரால் உண்டாகிற போராட்டம் வரும். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை கடந்து தானே வருகிறோம். இந்த மாதத்தில் நமக்கு என்ன மாதிரி போராட்டம் வரும் தெரியாது. ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று மகிழ்ச்சியோடு சொல்லணும். இந்த போராட்டத்திலே பலவிதமான போராட்டம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல நீங்களும் போராடணும். ஜெபத்திலே போராடி நீங்க ஜெயிக்கணும். உங்க ஜெபத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் ஆண்டவர் கூட இருப்பார். எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க அதில் நீங்க ஜெயிப்பீங்க. ஒருவேளை விசுவாச போராட்டம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயத்துல விசுவாசத்துல நடக்காத போராட்டம் வரும். ஆனால் ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் தருவார். விசுவாசத்துல நீங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. பயப்படாதுங்க. பிசாசினத்தில் வரக்கூடிய போராட்டம், பலவிதமான ஆவிகள், மந்திர வல்லமைகள், பொறாமையின் ஆவிகள், பலவிதமான ஆவிகள் நம்ம வந்து தாக்குகிறது போராட்டம். இந்த போராட்டத்திலையும் நீங்க ஜெயிப்பீங்க. சகலத்தை செய்து முடித்து ஜெயம் பெற்றவளாய் நிற்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஜெயித்த, உலகத்தை ஜெயித்த இயேசு, பிசாசை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம மகிழ்ச்சியோடு சொல்லணும். என்ன வேணாலும் போராட்டம் வரட்டும், இந்த மாதத்தில் பார்த்து கொள்ளலாம். ஜெயம் கொடுக்கிற இயேசு கூட இருக்கிறார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு அவரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி நீங்கள் துதிக்கணும். நீங்கள் துதிக்க 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 பிசாசு வெட்கப்படுவான், பிரச்சனைகள் விலகும், போராட்டங்கள் விலகும், நீங்கள் ஜெயம் பெற்றவங்களா நிற்பீங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றிகளை காண போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கண்டு மகிழ்ந்து களிகூற போறீங்க. இப்பொழுதே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயம் பெற்று வெற்றி சிறந்து தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன்னு தைரியமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். சரியா? தைரியமா சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் நான் ஜெயம் பெற்று மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.